அல்லாஹ்வின் தூதர் மணமக்களை வாழ்த்துவதற்கு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு ரசூல்லா கற்றுத்தந்த துவா பரக்கத்தை மையப்படுத்தியது. திருமண பந்தத்தில் இணைய போறாங்க. இனி அவங்க வாழ்க்கையில மிக முக்கியமான தேவை பரக்கத், அல்லாஹ்வினுடைய மறைமுகமான அருள். அதனால தான் ரசூல்லா அவங்களுக்காக வேண்டி துவா செஞ்சாங்க. பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இதுதான் மணமக்களை வாழ்த்துவதற்கு அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய துவா. நபிகள் நாயகம் கற்றுத்தந்த பிரார்த்தனை. இந்த துவாவில் ரசூல்லா எதை கேட்கிறார்கள்? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க. அகத்திலும் புறத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வழங்குவானாக, அபிவிருத்தி அல்லாஹ் தரட்டும். குறைந்த பொருளில் கூட மன நிறைவை அடையக்கூடிய அம்சம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படட்டும். அல்லாஹ் உங்களுக்கு எதை தந்தாலும் அதுல பரக்கத்தை ஏற்படுத்தட்டும். வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். நன்மையில் உங்கள் இருவரையும் எப்போதும் அல்லாஹ் ஒன்றிணைக்கட்டும். நன்மையான காரியத்தில் அல்லாஹ் உங்களை ஒன்றிணைக்கட்டும். பரந்த பொருள் கொண்ட ஒரு பிரார்த்தனை அது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமண பந்தத்தில் இணையக்கூடிய மணமக்களுக்கு அதிகத்தை கேட்டு பிரார்த்திக்கவில்லை, பரக்கத்தை கேட்டு பிரார்த்தித்தார்கள் என்பதை